உருளைக்கிழங்கு பொரியல் செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா, நான் 2 உருளைக்கிழங்கு எடுத்து மண் உருளைக்கிழங்கு இது. அதனால் தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். இப்போ நல்லா ஒரு 2 தண்ணி விட்டு கழுவிட்டேன். இப்போ நம்ம கட் பண்ணி உருளைக்கிழங்கு பொரியல் செஞ்சுக்கலாம். இன்றைக்கி ஒரு சாதம் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். உருளைக்கிழங்கு பொரியலுக்கு ஏற்ற சாதம். இப்போ நம்ம உருளைக்கிழங்கு பொரியல் செய்கிறதுக்கு ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய், கடுகு, உளுந்து, கொஞ்சமாக தாளிப்புக்கு மட்டும் சின்ன உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ உருளைக்கிழங்கு போட்டாச்சு, கொஞ்சம் உப்பும் சேர்த்துட்டேன். இப்போ நல்லா வதக்கிக்கலாம். நம்ம இன்றைக்கி லெமன் சாதம் செய்ய போகிறோம். அதனால் உருளைக்கிழங்கு பொரியல். உருளைக்கிழங்கு பாருங்கள் நல்லா வதங்கிட்டு கொஞ்சம் பெருங்காயத்தூள், கொஞ்சம் மஞ்சள்தூள், கொஞ்சம் சாம்பார் தூள் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. சிம்மில் வச்சு வதக்குங்க. ஏன்னா சிம்மில் வைக்கலைன்னா கொஞ்சம் நம்ம தண்ணி ஊற்றலாம். அதனால் இப்படி எண்ணெயிலே வதக்குறோம். பார்த்துக்கோங்க. இப்போ கொஞ்சம் கார மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நான் சாம்பார் தூள் தான் சேர்க்குறேன். நீங்கள் வேறு எது தனி மிளகாத்தூள் இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. இது நம்ம வீட்டில் அரைச்சது. யாருக்காவது வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ காரசாரமான நம்ம வீட்டில் உருளைக்கிழங்கு பொரியல் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். என்ன இன்றைக்கி நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா ஒரு லெமன் சாதத்துக்கு ஒரு உருளைக்கிழங்கு வறுவல் பாருங்கள், சூப்பராக செஞ்சுருக்கோம். பாருங்கள், தண்ணியே ஊற்றலாம், அழகாக நல்லா காரசாரமாக இருக்கும். தயிர் சாதம் நம்ம வீட்டில் இன்றைக்கி தயிர் சாதமும் லெமன் சாதமும்.